பேசாது இருந்து என்னத்துக்கு வழக்கப்படுத்திக்கணும்? முடியுமா? பேசாது இருக்க முடியுமா? நம்மளுக்கு பேசி பேசி தான் வழக்கம் ஆயிடுச்சு. அதுவும் இந்த செல் வந்தாட்டு நம்மளால நிறுத்தவே முடியல. பேசாது இருக்கிறதுக்கு கடவுள் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காரு நம்மளுக்கு. இந்த 2 பல்லையும் கிட்ட கொண்டு வந்துட்டு அது 2 எங்க ஜாயிண்ட் ஆடுதோ அங்க நாக்க வைக்க சொல்றாரு. இப்படி அப்போ நாக்கு ஆடாது, பல்லு வேற வேற ஆகாது, வாயை மூடின்னு இருக்க சப்தம் வராது. இப்படி நம்ம பழக்கப்படுத்திட்டாக்கா உள்ளுக்குள்ள நம்ம முணமுணுக்கிறது கூட நின்று போயிடும். ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா அவர் சொல்றார், அப்படி இருந்தாதான் நீ ஆத்மா எனர்ஜியோட உன்னால கலந்து இருக்க முடியும். ஏன்னா சைலன்ஸ்ல தான் பிரம்மன். ஸோ நம்மளால எப்போ சைலன்ஸ் பண்ண முடியுமோ அப்போ பண்ணாக்கா அந்த பிரம்மன் எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ள ஆக்டிவேட் ஆகி நம்ம இதுவரைக்கும் பண்ண சில தெரிஞ்சோ தெரியாதுக்கோ பண்ண கர்மங்கள், அதுவும் நெகட்டிவ் கர்மங்கள், கெட்டது, அதுதான் நம்மளை இப்போ கஷ்டப்படுத்துறது. அதை இந்த பிரம்மன் குறைக்கிறதோ எடுக்கிறதோன்றது நடக்கும். அதுக்கு தான் சைலண்ட் சிட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு சாமி சொல்றாரு.